purplenot.com உங்கள் சுபகாரியங்களை உலகமெங்கும் உள்ள உங்கள் சொந்தங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இதை விட ஒரு சிறந்த ஆப் இல்லை. யூஸ் பண்ணி பாருங்கள், மெர்சலாக இருக்கும். போக்கிரி ராஜா தமிழுக்கு இன்னும் ஒன்றை எழுத்தவும் எடுத்த ராம் பிரகாஷ் ராயப்பா அவருடைய படம் இது. ஸோ கொஞ்சம் எதிர்பார்ப்பு, ஏன்னா சிபி அண்ட் ஜீவா அப்படிங்கிறது வந்து ஒரு பெக்யூலியர் காம்பினேஷன். அண்ட் உள்ளே இருக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கொட்டாவி தான் வந்து கிட்டத்தட்ட ஹீரோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிற அப்படிங்கிறப்போ ஒரு வித்தியாசமாக ஏதாவது இருக்கும். ஏன்னா ராம் பிரகாஷ் ராயப்பா வந்து தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தமில் வந்து ஒரு சிக்னேச்சரை வந்து விட்டுட்டு போயிருக்கார். உள்ளே போய் உட்காந்தப்போ என்னென்னா, இனிஷியலாக வந்து ஓகே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சின்ன அந்த கொட்டாவிலேருந்து அப்படி இஷ்யூஸ் பெருசாகிட்டே வரும். அப்புறம் வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆவார், இதெல்லாம் ஓகே. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஓவர் பில்டப்பு. நம்பர் 1 எடிட்டிங் வந்து எப்படின்னா அந்த சோப்டப்பா விளம்பரம் எடிட்டிங் மாதிரியே இருக்குது. ஒரு இது வருது, அப்புறம் டக்குன்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்டு போய் அப்புறம் இன்னொன்று வருது. அதெல்லாம் எப்படி அதை பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிந்து வந்து சிபி அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த லுக் அப்படிங்கிறது வந்து அவருடைய கேரக்டர்லேயே வந்து இந்த படத்தில் தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவருடைய லுக்கையும் அவருடைய நடிப்பையும் வந்து இவங்க ஓவராக பூஸ்ட் பண்ணி வந்து அதை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தாட்டு வந்து அவர் திரும்புகிறார் அப்படின்னா ஒரு பிஜிஎம் போட்டு பப்பரப்பேன் அப்படின்ட்டு வந்து ஒரு 20 செகண்ட் அவர் நடக்கிறது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்ட ஒரு கண்ணாடி திரும்புறப்பெல்லாம் வந்து பப்பரப்பேன்ட்டே இருந்தால் சலிச்சு போயிடுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கூட இருக்கிற வந்து நம்ம முனிஷ்காந்த் ஆகட்டும், கூட இருக்கிற எந்த கேரக்டர்களுமே நம்ம ஸ்க்ரீனில் வந்து கேமரா வச்சிருக்காங்க, அதனாட்டிக்கு முன்னாடி போய் ஏதாவது ஆடிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து இருக்கல. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஓட்டை உடசல்லாம் வந்து ஈயம் பூசுறது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிடலாம். சில கொஞ்சம் மொக்கையான காமெடியில் தான், சில மைண்ட்லெஸ் காமெடி தான். ஆனாலும் ஆடியன்ஸை சிரிக்க வைத்து கொஞ்சம் மறக்க வைக்கிறது வந்து அந்த செகண்ட் ஹாஃப்லுடைய சில பல பாகங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். மனோபாலா ஒரு பெரிய ஆசெட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நம்ம பன்னி மூஞ்சி வாயன் அவர் அந்த காக்கா முட்டையில் நடித்தார்ல, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அசட்டு. அவர் வர சீன்கள்லாம் வந்து தியேட்டர் வந்து அதிருது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்து அரச காலத்தில் நீ யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, ராஜராஜ சோழ ராஜ கம்பீர அந்த லெவலில் வந்து ஜீவா வந்து பில்டப் பண்ணுறாரு டைரக்டர் அவர்கள். அப்போ வந்து பின்னாடி ஒரு வாய்ஸ், ஆமாம் அவர் பெரிய போதி தர்மர் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் பின்னாடி இருந்து வந்துச்சு. அதிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காமெடி படம் அப்படிங்கிறப்ப இந்த வரலாறுக்குள்ளே போயிட்டு திரும்பி வரதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கேள்வி. அதே மாதிரி சமூக பொறுப்பான விஷயங்கள்லாம் வந்து ஹன்சிகா பண்ணும்போது வந்து இந்த பொண்ணு எப்போரா ஸ்க்ரீன் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. இது நிறைய நாளாக சொல்லணுன்ட்டு பட் இந்த ரிவ்யூவில் சொல்லிடலான்ட்டே இருக்கிறேன். ஒரு நடிகையாக வந்து இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யா மாதிரி காக்கா முட்டையில் வந்து நடிகைகள் வந்து தன்னை வருத்திக்கிட்டு நடிக்கிற காலகட்டத்துக்கு ஒரு ரித்திகா சிங் மாதிரி ஒரு நடிகைகள் வர காலகட்டத்தில் ஹன்சிகா இருக்கும்போது வந்து அவருடைய வேல்யூ வந்து அவர் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒரு தமிழ் படத்தில் அவ்வளோ இவ்வளோ பெரிய தமிழ் படத்தில் ஒரு ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏங்க லிப்ஸிங்க்கு இதுக்கெல்லாம் கூட ஒரு எஃபர்ட் பண்ண மாட்டிங்களா என்ன? எப்போ பார்த்தாலும் ஒரு மெழுகுபகம் பொம்மை மாதிரி வந்துக்கிட்டு வந்து சும்மா நடந்துட்டு அப்படியே போகிறதுக்கு வந்து அது ஒரு சாதாரண ஒரு பெங்களூரில் வந்து வர மாடல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ வருடம் நடிகையாக இருக்கிறப்போ வந்து நடிப்பை வெளிப்படுத்த வேண்டாமா? இதுவே குஷ்பு, இது யாராகட்டும், சிம்ரன் ஆகட்டும், எல்லாரும் நடிப்பை வந்து ஒரு பாயிண்டில் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து ஹன்சிகா அப்படிங்கிறவர் வந்து ஒரு அழகு பதுமையாகவே உள்ளே வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது படத்துக்கு எவ்வளோ மைனஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்டர்களுக்கு வந்து தெரியறதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவங்க வந்துட்டு போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வரும்போது இவங்க வந்து உள்ள அந்த லவ் கிவ் அப்படின்னு பண்ணுறப்போ அது எல்லாமே அவங்க பண்ண நல்ல ஒர்க்கு பூரா ஹன்சிகா வந்து கீழே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை தயவுசெய்து வந்து டைரக்டர்கள் வந்து நோட் பண்ணி தயவுசெய்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த சும்மா பின்னாடி வந்து இந்த பாம்பு போடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோக் அப்படிங்கிறதும், அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி டைரக்டர் பண்ணியிருக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு மைனஸாக வந்து இந்த படத்தில் பார்க்கிறேன். ஆனாலும் நிறைய இடத்துல வந்து ஒரு ஜென்யூனான லாஃப் இருந்தது அப்படின்னு வந்து அதுவும் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில் இந்த படம் என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பார்ட் பை பார்ட் அங்கங்கே அப்படி கட் பண்ணி எடுத்து ஒரு ஆதித்யா டிவியில் போட்டால் ஜாலியாக சிரிப்பீங்க. அதே மாதிரி ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு மொக்கையான ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா ஹன்சிகாவோட போர்ஷன் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்த்துடலாம். டபுள் மீனிங் வசனங்கள், அனாவசியமான டபுள் மீனிங் வசனங்களை வந்து தவிர்த்திருக்கலாம். ஒரு நல்ல டைரக்டருக்கு அது அழகில்லை அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அதுக்கு மேலே இந்த படத்தில் உள்ள எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து 2.75 தருவேன். போங்க ஒரு தடவை போய் பாருங்கள், அதுக்கு ஒர்த்தான படம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.